மணிக்கு தானே போனோம். கண்டென்ட் தான் நேத்து டே ஃபுல் இவரிலாம் தானே இவரில் விளாண்டுருந்தான். அவர் தானே கார் ஏற்பாடு பண்ணி விட்டுருந்தது. ஜோர்டன் வந்தான். குமார் அவ்வளவுதான் குமார் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க. குமார் ஜோர்டன் வச்சு ஜெயிச்ச கணக்கு. ப்ரோ சாரி பீப்பிள், கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ திஸ் ரூம் மேட்ச் ப்ரோ? தலா இது வந்து மொத்தம் 5 மேட்ச் நடக்கும் ப்ரோ. 5 மேட்ச்ல யாரு ஹையஸ்ட் கில்ஸ் அடிச்சு வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். உதாரணத்துக்கு ஒரு டீம் 35 கில் எடுத்து நாளைக்கே விளையாண்டு ஒரு பாயிண்ட் வேஸ்ட். அன்ஃபேரா இருக்கு. சரி ஓகே. ஒரு டிராஃபியே இல்லடா ஜெயிக்கிறாங்க. மேட்ச் ஜெயிக்கிற கணக்கு இல்ல, டிராஃபியே அடிக்கிறாங்கல. டை பிரேக்கர்லாம் வரும் குமார். ஒருத்தங்க என்ன வந்துட்டான் இவ்ளோ சந்தோஷப்படுறாங்களா இல்ல நிஜமாவே ஜார்டன் வார் விளையாட ஆரம்பிச்சதுக்கு இவ்ளோ சந்தோஷப்படுறாங்களான்னு எனக்கு தெரியலையே. இல்லையே செத்துட்டானு என்ன சந்தோஷப்படுறாங்க நினைக்கிறேன். ஓய்யோ ஜார்டன் தான் நானும் பாக்குறேன் என்ன நடக்குது. சினர்ஜி இருக்காதுப்பா, ஒண்ணுமே தெரியாது. வார வேற எக்ஸ்ட்ரீம் பிரஷர்ல இருக்கும் தெரியும்ல. கேப்டன் பாரு மண்டி போட்டு கிடக்கான். மடி நீயா மடி உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் மடி அப்படி பேசிட்டு இருப்பா. ஜோர்டன் மடி நீ வந்துட்டியா? நீ மீண்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சாவே ப்ரோ இன்னைக்கு என்ஹான்ஸ் ஓகேவா ப்ரோ? நான் எனக்கு ரெண்டுமே ஓகே ஆப்டிக்ஸ். ஆனா இவங்கிட்ட என்ஹான்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஐயோ ப்ரோ ஜோர்டன் குட்டி சாய் அகாலா ஜோர்டன் குட்டி சாய் ஆக களமிறங்கினார் கேம் சென்ஸ். ஓ ஆமா நான் குமார் எகிரி அடிக்கிறாங்க ஒரு பாத்து இல்லையாப்பா. ஏதோ இருக்கு போலயே ஏதோ ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க போலயே. பார்க்கலாம். சோலோ ஒருத்தன் விளையாண்டானே அவன் ரொம்ப கொடூரமான கேம் சென்ஸ்ல இருப்பாங்க. அவனுக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்க போகுது என்ன வரப்போகுது. அவனுக்கு வந்து ஸ்பைடர் சென்ஸ் வந்துருக்கும் குமாரு. இப்ப பின்னாடி பக்கம் யாராவது வந்தா கூட அவனால யூகிக்க முடியும் இருப்பானோ ஒரு வேளை அப்படின்னு. இங்க பாருங்க சாக்கோ முன்னாடி போறான். சாக்கோ 2.2 ஃபைட் அடிக்கிறாங்க. 2.2 ஃபைட் அடிக்கிறாங்க. குமார் பீட்டஸ் வெற்றி பெற்றுமா? இன்னைக்கு டிராஃபி 2 பாயிண்ட் எடுத்துருவாங்களோ. அதுக்கப்புறம் போட்டி ஆகி போயிருக்குமாரு. ஈசா வச்சிருக்கிறதா ஜோர்டன் வச்சிருக்கிறதா 2 சோழ பீட்டஸ்குள்ளார. ஐயோ வெறியா இருக்கு. இல்ல யாரு ட்ரோல்வே சோழ ஹீரோனா? ஸ்ட்ரோல்வே சோழ சூப்பர் ஆடுவான். 3 சோழ ஹீரோஸ் பீட்டஸ்குள்ளார. ஐயோ ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைக்காதவன் வெறியானவனுங்க. அப்பா பீட்டஸே தரமா இருக்கு வாங்குறதுக்கு. இன்கேஸ் வந்து 2.0 வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ராட்ரிக் லீவ் ஆனா ராட்ரிக் பதில் யாராச்சும் ஒருத்தங்க தந்துருவீங்களா இந்த மாதிரி? ஆமா எடுத்துக்க வேண்டியதுதான். இது ஒன் டே பார்ட் தானே. இப்போ யார் போறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு வந்து கேப்சன் கேக்குறாங்க. யுவா கூட கொடுத்தலான்றேன். புரியுதா இல்லையா? 2.0 யுவா ஒன் டே வரதானடா, முன்னாடி மாத்திக்கலாம். சனி ஞாயிறு தான் மாத்த முடியாம மாதிரி போயிடும். ஒரு நாள் விளையாண்டா முடிச்சு போச்சு அவ்வளவுதான். இப்ப ஜோர்டன் விளையாண்டல இனிமேல் சாய வந்தாலும் அடுத்த 3 மேட்ச் விளையாட முடியாது. மறுபடியும் சனிக்கிழமை தான் மாத்த முடியும். மறுபடியும் சீசன் வரல வந்து மாத்திக்க முடியும்ல. ஓகே இல்ல நம்ம முன்னாடி வந்து அந்த டிசிப்ளின்காக வந்து நம்ம இது பண்ணிருந்தோம். மாத்தலாமா? இல்ல அது வந்து டிராஃபி 3 நாள் டிராஃபி 4 நாள் டிராஃபில மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு டிராஃபியே வச்சிருப்போம், மாத்திக்கலாம். ஆல் சாட்ல ஃபைட் நடந்துச்சான் வெறியா கதறிக்கிட்டாங்களாம். இனிமேல் டிசிப்ளின் வரமாட்டானுங்க. அவ்வளவுதான். அவனுக்கு டிசிப்ளின் எல்லாம் இனிமேல் எல்லா டிசிப்ளின் செத்துருச்சு. நம்ம மட்டும் தான் குமார் டிசிப்ளின் இனிமேல. இனிமேல டிசிப்ளின்லாம் யாரு கிடையாது குமார், நம்ம மட்டும் தான். 1v2 பண்றானே அந்த ஜோர்டன் பையன் போட்டு பொளகறானே பிடிஎஸ். ஆமா பொளகற அடி சும்மா கும்தாவா கும்முன்னு கும்முறா. குமார் ஜெயிச்சிருவீங்களோ பிடிஎஸ் 2.0 கமாண்டா முடிச்சுவாங்க. கமாண்ட் பாய்ஸ் லெட்ஸ் கோ. பிங் அடிக்குது. பிங் போய் இங்க நிறைய பேர் இருக்காங்க போல. அதனால இருக்குமா பிங் அடிக்குது. ஆமா என்னையே தூக்கி போட்டு பாருங்க. இங்க பாருங்க எனக்கெல்லாம் இங்க பாருங்க 200 நான் தான் கிரியேட் பண்ணேன் பிங். எனக்கு அதுக்கு எந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தான். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல தல. அது கேம் ஒரு ஸ்லாட் எம்டியா விட்டாச்சு. இதுக்கு மேல என்ன பண்றது? ஆனா இந்த மேட்ச் சாதா இராங்கல் மாதிரி விளையாட்டு போறாங்க பாருங்க. யாரு? ஓஜி ஸ்குவாட். தம்பி
உள்ள அங்க ஒரு அணி இருக்குது, சிங்க அணின்னு. சரியா? குவைட்டாரு தானே, குவைட்டாரு, அதுதான் குவைட்டாரு. அங்க நம்ம இருக்கிறோம், சீனே அங்க நம்ம தான். ஓகே அங்க ஜோர்டன். ஓகே, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல் இது வந்து பிடிஎஸ் தான் 7 கிலோட இருக்காங்க. பிடிஎஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2.0 கிட்ட வராங்க. ஏதோ ஒரு சம்பவம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பிடிஎஸ் 2.0க்கும் பிடிஎஸ்க்கு ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். ஜோர்டனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் இது உண்மையாலுமே. ஆமா, சரியான நல்ல ஒரு தொடர்பு. அதான் காலம் வந்து அவனுக்கு அமைச்சு கொடுக்குது. ஆனா அவனை எதுவுமே இவன் ஃபேன்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது. ஏதாவது சொல்லினா அவன் ப்ரோக் ஆயிரும். ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ, முடிச்சு தோக்குறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிச்சு. ப்ரோ ஆமா, எனக்கு தூக்கி போடுது ப்ரோ, எம்எஸ் ஆகுது ப்ரோ, முடிச்சிச்சு போங்க. வடச்சென்னை பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்க வீடியோ ஷார்ட்ஸ் போட்டுக்க ப்ரோ. சாப்பிடே தலை எதுவும் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. நெகட்டிவா எதுவும் போடாத, எதை வேணா எடுத்து போட்டுக்க ப்ரோ. எதை வேணா வேற மெயின் வீடியோ போட்டுக்க, எடுத்து போட்டுக்கோ. எந்த வீடியோ வேணா எடுத்து போட்டுக்கோ. கண்டென்ட் எல்லாமே எடுத்து போட்டுக்கோ. இந்த நெகட்டிவிட்டி மட்டும் கிரியேட் பண்ண தலை. இங்க ஒன்னால பிரச்சனை ஒரு மாஸ் ஸ்டாக் வச்சிருக்கான். பிரச்சனை மட்டும் வர வச்சா பாத்துக்கோ. எல்லாமே உனக்கு தான். லைவ் போட்ட பிறகு எல்லாமே உனக்கு தான். சாப்பிட்டுக்கோ. ஆனா 2.0 கிட்ட ஃபைட் என்ன, 2.0 கிட்ட ஃபைட் என்ன கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி தான் தெரியும். பட் ஆனா நம்ம சேனல்னால ஒரு 10 சேனலுக்கு மேல மந்த்லி 50,000 1 லட்சம் மேல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஒரு 10 பேர். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. என்ஜாய், சாப்பிடே, என்ஜாய் பண்ணு. குமார் பெண்ணியரணி முடிச்சிருக்காங்க. பெண்ணியரணி முடிச்சு 2.0 ஒரு அருமையான ஒரு இது வந்து அமைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து ஒரு அற்புதமான ஒரு தொடக்கமா இருக்கு. டீம் பாருங்க, பிடிஎஸ் ஜோர்டன் வந்து ஃப்ரீ ஃபயர் செஞ்சு கொண்டிருக்கான். ஓட்டு போறாங்க விட்டுறான் குமார். அவங்க 4 கில்லையும் 7 கில்லுங்க. அவங்க 4 கில்லையும் 7 கில்லு. ஜோர்டன் அகாலம், ஜோர்டன் அகாலம் அப்படி ஏறாங்க. சிங்கப்பூர் அகாலம், சிங்கப்பூர் வர முடியறாங்க. ஜோர்டன் அவுக்குறாங்க. சிங்கப்பூர் அகாலம் கோஸ்ட் முடிக்கறாங்களா? கோஸ்ட் முடிக்கறான். ஈஸ்வா 9 கில்லு. அவ்வளவுதான் குமார் வேலையாவது. வாரி குமார் 2.0 பிடிஎஸ் ஸ்கோர் ஃபைட் வர போகுது. 2.0 பிடிஎஸ் ஃபைட் வர போகுது. சிங்கப்பூர் ஏந்திரகிறான். சிங்கப்பூர் வரான். ஃபைட் 2.0 கிட்ட ஃபைட். இவங்க பாருங்க அடி சும்மா அதிரடியா விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 10 கில்லு. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2.0 4 கிலோட ஐவரி, 2 கில்லு டோனி, 1 கில்லு ராட்டிக், 1 கில்லோட 4 கிலோட ஆரம்பிச்சு அடிச்சு போட்டு 2 பேருமே ஒரே வீட்டுல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிடிஎஸ்க்கும் பிடிஎஸ் 2.0 ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. என்ன இங்க இவ்வளவு நேரம் ஹோல்டு பண்றாங்க? ஏறி ஆடணும், அடிக்கணும். அவங்க அங்க போட்டு பிரிச்சுட்டு இருக்காங்க. ஈவெண்ட் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் பொறுமையா இருக்காங்க. ப்ரோ இப்போதான் ப்ரோ ஒரு டீம் அடிச்சாங்க. சூப்பர் கலர்ங்க. பார்த்தேன். டீம்ல வர இருக்காரு இவங்க டீம்ல. ஆமா கோஸ கட்டி போட்டாங்க. இவங்க டீம்ல ஜோர்டன் மட்டும் தான் அகால மரம் மனுஷங்க. 3 பேர் இருக்காங்க. சினர்ஜி இல்லன்னு நினைக்கிறேன். அதனால மறுபடியும் மீண்டு வந்தானா ஜோர்டன்? இல்ல வரல. வந்தாச்சு. ஈஸியா கட்டி போட்டு அடிக்கிறாங்க. குமார் கட்டி ஜோர்டன் பிடிஎஸ் கொடுத்தது ஜோர்டன் மட்டும் தான் இருக்கான். ஜோர்டன் மட்டும் தான் பேக் அடிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஜோர்டன் பேக் அடிக்க போறேன்னு நினைக்கிறேன். 10 கில்லு பிடிஎஸ் சரியான ஓப்பனிங். என்ன ஐவரி பம்பூச்சி படமாட்டே டம்மு டிம்முங்கறடா. பம்பூச்சி உம்மால ஒரே ஷாட் தானே. தின்னோப்பி அகல ஐயோ தின்னோப்பி அகல பண்ணணும். அவ்வளவுதான். அங்க பாரு 2.0 ஒய்வரி மீண்டு வந்தானா? ஒய்வரி மீண்டு வந்துட்டானே. ஐவரி ஃபார்ம் வந்துட்டானே. 4 கில்லுக்கு வந்துட்டானே. பாத்தீராங்க. டப்புன்னு ஷாட்கான ஒரே கன்னு தான். சும்மா டப்புன்னு அவ்வளவுதான். அங்க பாருங்க அவங்க 10 கில்லு 8 கில்லு. சின்ன புட்டி 10 கில்லு. பிடிஎஸ் 2.0 8 கில்லு. இன்னும் 3 டீம் தான் இருக்காங்க. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவென்ட் டாமினேட் பண்ணாங்கனாவே ஒரு 20 கில் கிட்ட வந்துருவாங்க நினைக்கிறேன். பிடிஎஸ் 2.0 வாய்ப்பு. ஐவரி முன்னாடி போறான். 4 சிங்க குட்டிகளும் அப்படியே சீரி பாஞ்சி வந்து கொண்டிருக்கிறது. 2.0 4 சிங்க குட்டிகளும் சும்மா சீரி அப்படி பாஞ்சி வந்து கொண்டிருக்கிறது. கிராஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஸ்டார் டைம் முகிலன் டீம் முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டீமா தேடி வராங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர் கேர்ள் டீம் அகால பண்ண முடிஞ்சது.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டின்னோபி அவங்களோட டீம் அகாலவனம் அடைய வச்சாங்க. இப்ப ஸ்டார்கிஸ் லைவா இல்ல டீம் 21 ஐஎஸ் கில் வச்சிருக்கிறது. ஐஎஸ் கில் செக் பண்ணுங்க. பிடிஎஸ் 10 கில் அவங்களா இல்லையே. ஈஸ்வா மட்டும் தான் பிடிஎஸ்ல. ஆமா அவங்க தானே. அத விட்டா ஸ்டார்கிஸ் கருப்பு ஈஸ்வா மட்டும் தான். கருப்பு ராணா எஸ்எக்ஸ் பிடிஎஸ் இறங்கலாம். பிடிஎஸ் அகாலா மாறனாமா மரணமாலே முத்த விட போதா. எஸ்எக்ஸ் பிடிஎஸ்ல ஒரே ஒருத்தர் இருக்கான். ஈஸ்வா மட்டும் இருக்கான். அவனுக்கும் கருப்பு இருக்கான். பைக் இருக்கு எடுத்துட்டு போலாம். எங்க போய் காப்பாத்துவான். ஸ்டால் பார்ல ஆள் இருக்காங்க. நான் சிட்டில ஆள் இருக்காங்க. எஸ்எக்ஸ் பிடிஎஸ் ஒருத்தர் ஸ்ப்ரே பண்ண போறானா. ஈஸ்வா கேமிங் பிடிஎஸ் மரணம் அடைய போகுதா. மரணம் அவனை முத்தமிட போகுதா. ஓ நோ பிடிஎஸ் அசிகல் டோனி பாக்குறான். ஸ்டார்கிஸ் லைவ் டோனி பாக்குறான். ஸ்டார்கிஸ் லைவ் முடிக்க போறாங்களா. ஸ்டார்கிஸ் லைவ் அவங்க டீம் அகாலவனம் அடைய போதா. ஏறி வராங்க. 4 பேர் ஏறி வராங்க. 4 சிங்க குட்டிகளை ஏறி வருது. 2.0 வெறி கொண்ட வேங்கை சினங்கொண்ட சிங்கமா ஈவென்ட்ட போட்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்க. பாகரன் அடிச்சிட்டு இருக்காங்க. பாகரன் அடிக்கிறாங்க. மண்டியில செய்யறாங்க. இந்த பக்கம் ஐவரி, இந்த பக்கம் டோனி, அந்த பக்கம் ராட்ரிக், அந்த பக்கம் சாக்கோ. உனக்கு பிறகு கவர் போட்டு கட்டுறானுங்க எல்லாரையும். ஆமா ஆமா கண்டிப்பா ஒருத்தன. இல்ல மாட்டல. யாரா அவனுங்க கயிறு விட்டு விளையாண்டுறானுங்க. இங்க வந்து பாம்பு பவர் வச்சுன்னா ரவுடி பண்ணிருக்காங்க இவங்க. பாம்பு இல்ல அது, இதுதான் செடி தான் அது. செடி போட்டு கட்டுறானுங்க. கொடி போட்டு கட்டுறானுங்க. அங்க பாரு முங்கில கொடியா போயிட்டு இருக்கான் ஸ்டார்க்கு. ஆமா அங்க பாரு 2 கொடி போகுது. அங்க பாரு குமார் 2 கொடி பாம்பு மாதிரி போயிட்டு இருக்கு. பாத்தியா இல்லையா? பாத்துதானே இருக்கேன். பாத்துட்டுதான் இருக்கேன். கொடிக்கு எல்லாம் பயப்படுவானுங்க குமாருப்பா. எல்லாம் வெறியாவது. இவரி வர இல்ல குமார் அவனுக்கு வாவ் மோடு இது இருக்கு. அவன் வாவ் மோடு ஜாட் அவனுக்கு தெரியும் எப்படி ஏறணும்னு. ஓகே டோனி முன்னாடி ஏறிட்டான். ரோமியோ வந்து பாக்கல நினைக்கிறேன். முடிச்சாங்க. அருமையான பான்ஸ் ரெண்டு பேர் ரோமி ஸ்டார்க் ஒரே ஒருத்தர். அவ்வளவுதான். இன்னொரு 4 கிலோ 16 குமார். அவ்வளவுதான் மாதிரி ஒரு ஃபுல் ஹெச்பி வேணும் குமார். நாக்கு ஒரு புல்லட் அடி வாங்குறானே எவனுமே. பார்த்தவங்க முடியறாங்க. 2.0 ஃபுல் ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஒருத்தரால தொட முடியல. 4 பேர் சிறகு அந்த மாதிரி பில்ட் பண்ணிருக்கானுங்க. டோனி முன்னாடி போறான். ஹேக்கர் என்று அழைக்கப்படும் டோனி முன்னாடி போறான். ஹேக்கர் முடிப்பானா. டீம் 20 நாட்டாமிஸ் அகால மரணம் அடையுமா. பயங்கரமான ஒரு ஸ்டார்டிங் கிடைச்சிருக்கு. பயங்கரமான பண்ணிருக்காங்க. நாட்டம் ஸ்பிட் பாரு. ஒருத்தர் எங்க இருக்கான்னு பாரு. PUBG சிவா எங்க இருக்கான் பாரு. நாட்டாமைஸ்ல லைஃப் மஞ்சள் லைஃப் இல்ல நினைக்கிறேன். அதனால அவங்க வெளிய இருக்காங்க நினைக்கிறேன். கருப்பு இருக்காங்க. நாட்டாமை போனா ஐவர் கிட்ட. நாட்டாமை கிட்ட டீடைல்ஸ் இருக்கு. ஐயோ பார்க்கல. ஒரு கால் மிஸ் பண்ணிட்டான். ஐவர் இதுதான் பாத்தீங்கல்ல மேல எவனுமே கூப்பிடல. டோனி சும்மா குண்டா குதிச்சிருந்தான். டோனி 5 கில்லு, ஐவரி 5 கில்லு, ராட்ரிக் 3 கில்லு, சாகோ 1 கில்லு, மொத்தம் 14 கில்லு. ஒரே ஒருத்தரா பாருங்க. 15 கில்லு கம்மி வச்சீங்க. நான் ஒரு கில்லு தரேன். 8 உங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி 15 கில்லு கொடுத்துட்டு போறேன் ஒருத்தன். 15 கில்லு ஈவென்ட் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. 2.0 ஆட்டம் ஆரம்பமானது. எவன் வந்தாலும் உம்மால சீனே 2.0 தான்டா. காப்பாத்தினா ஈஸ்வா பிடிஎஸ்க்கு உயிர் கொடுத்து விட்டானுங்க. உயிர் கொடுக்கப்பட்டது. எத்தனை கிலோ வச்சிருக்காங்க? 10 கிலோட கருப்பு. ஆனா எல்லாரும் கருப்பு. ஓகேங்க. எல்லாரும் கருப்பு. யுவா டீமே மத்த டீம் செக் பண்ணுங்க. ஐஎஸ் கில் யாருன்னு பாருங்க. யுவா டீம் வந்து 12 வச்சிருக்காங்கண்ணா. அண்ணா 15 கில்ல நான் பிடிஎஸ் 2.0 தான பார்க்க முடியும். வேற யாராலையும் பார்க்க முடியாது. ஐஎஸ் கில்ல நீங்க ஒரு அணி தான் பார்க்க முடியும். அந்த அணி எந்த அணின்னு கேக்குறீங்க. அது பிடிஎஸ் 2.0 அணி தான் பார்க்க முடியும். வேற எந்த அணி நீங்க பார்க்க முடியாது. வேற எந்த அணியும் பார்க்க முடியாது. ஓகேங்க நான் பார்க்கல குமார். கண்ணு மூடி 7 கில்ல 6 கில்ல 4 கில்ல இருக்கும்போது ஒரு அணி 15 கில்ல அடிக்குதுன்னா அது பிடிஎஸ் 2.0 தான். ஐஎஸ் கில்லாலே பிடிஎஸ் 2.0 தானே. அதான் வேற டீம் ஏதாவது வந்துச்சா நான் வந்து கண்ணு முடிக்கிறேன். ஓகே சண்டை போட்டா கூட கண்ண முடிக்கிறோம். ஓகேவா? ஓகே மறுபடியும் டீ போட்டானே. மறுபடியும் ஸ்டார்கிஸ் லைவ் வந்து இங்கே தானே வரானுங்க 4 பேரும். 2.0 கிட்ட 2.0 கிட்ட தான் அடி வாங்குவாங்க. வேற யார்கிட்ட அடி வாங்க மாட்டாங்களே. இந்த யுவா டீம் பாரு குமார். தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கே செல்கின்றோம்.
அண்ணா முகிலன் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காங்க. ரிவெஞ்ச் எடுக்கவா வாங்க வந்திருக்கானுங்க வாய் வாயா யாரா அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறது எந்த டீம் கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க முடியும் எந்த டீம் கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க முடியும் இந்த கொடி ஸ்கோர் வந்திருக்காங்க முகிலன் வரட்டும் இப்ப அதான் பாத்துனாரு ஐவர் ஏறி போறான் ஐவருக்கு ஸ்டார் கிஸ் லைவ் டீம் வந்து தெரியல நினைக்கிறேன் டாமினேட் பண்ணா நினைச்சு ஆடிட்டு இருக்காங்க பட் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாடி என்னாச்சு இல்ல இவன் சார் ஓகேடா சொல்லிடுறா சார்னு சொல்றா சேரன் இது சொல்றாரு சேரன் இல்ல அவன் இன்ஸ்டால சொன்னது ஓகே அவன் இன்ஸ்டால வேற ஒன்னு சொன்னடா ஓகே சரிங்க இவனை வச்சு ஏதோ கான்ட்ராக்ட் பண்ணிருக்காங்களா அது சொல் ஓகே சொல்லிடுற முகிலன் பான்ஸ் ரோமியோ ஸ்டார்க் அந்த பக்கம் தேவா ரிவெஞ்ச் வந்திருக்காங்க गाइस 15 கில் ஆமா குமார் திரும்பி 2 பாயிண்ட் உடைக்கிறதுக்காக வந்திருக்காங்க குமார் அடி வாங்கி வந்திருக்காங்க அடிக்கற வந்தாங்க 20 கில்லா இங்க பாருங்க வண்ட மாட்டிக்கொண்டார்கள் அவரே காது அவரே போடு இல்ல சுடாம ஐவரி நோட்டானுங்க இல்ல அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவன் இருப்பானானு முகிலன் அகால பண்ணணுமா 16வது கில் வருதா முகிலன் அகால பண்ணணுமா 16வது கில் வருதா முகிலன் அகால மரணம் தேடி வந்து அடி வாங்குறானுங்க BTS 2.0 உடைக்க முடியுமா BTS 2.0 தொட முடியுமா BTS 2.0 கிட்ட உங்க பருப்பு வேகுமா வந்த அடிதான் காய்கறி தெரியும் குக்கர்ல வைங்க வேகும் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா வேணா சேர்த்து விடுங்க நல்லா பஞ்சா பண்றீங்க பருப்பு வேகமா சமையல் சேனல் வச்சுக்கிறான் பருப்பு எல்லாம் போட்டு கடைஞ்சு சாப்பிடுறோம் மீண்டும் முத்தமிட்டு கொண்டிருக்கிறது நெஞ்சில் இடி இறக்கப்பட்டு மீண்டும் வருவா BTS மீண்டும் வரவே முடியாதா குமார் 2 பாயிண்ட் தான் குமார் பார்த்தா இங்க பாரு ஐவரி ஐவரி 6 நம்பர் 1ல இருக்கான் 5 குளோட்ரிக் 3 இடத்துல இருக்கான் 4 சாகோ பிம்பிலிகா பிலாபி 1ல இருக்கான் 3 எடுத்துட்டான்னு வச்சுக்கோ வெறியா இருந்திருக்கும் பாரு ஆமா ஆனா BTS சகல வரைய போதே வெட்டி கிட்ட போய் மாட்டிறாங்க வெட்டி கிட்ட மாட்ட போறாங்க நினைக்கிறேன் BTS சகல பண்ணுமா BTS சகல பண்ண முடியல BTS முடிக்கறாங்களா ஈஷா சகல பண்ண கார்புய் ஆட்டக்காரர்கள் ஆடி கொண்டிருக்கிறது அகல கொண்டிருக்கிறது தொடர்ந்து 17 தோல்வியா அவ்வளவு முடிக்கப்பட்டதா அழிக்கப்பட்டதா உடைத்தெறியப்பட்டதா குமார் அதை விட்டு பாரு உடைத்தெறியப்பட்டதா அவ்வளவுதான் ஃபுல்லா கருப்பாகுது என்ன சூப்பர் எல்லாம் கருப்பு நானின்னு போடுறானுங்க எங்க போட்டாங்க காணோம் அங்க பாரு ப்ரோ அந்த நல்லா விளையாண்டா நீ ப்ரோ என்ன ஆச்சுன்னு தெரியல ப்ரோ பாவம் நல்லா விளையாட்டு ஒரு அணி சி நல்லா விளையாட்டு 5 டிராஃபி 4 டிராஃபி நாங்க தொடர்ந்து 17 தோல்வி விடு ப்ரோ கருப்பு நாணியா ப்ரோ அந்த மாதிரி போடாத ப்ரோ நிப்பாட்டுங்க கருப்பு நாணின்ற நிப்பாட்டு தம்பி நிப்பாட்டாத கருப்பு நாயின்னு போறது நிப்பாட்டு ஆமா போடுறாங்க பிளாக் நானி கருப்பு நானி பிளாக் நானி போறாம இருக்க அங்க பாருங்க பிளாக் நானியா சே பாவமா இருக்கு அண்ணே உண்மையாவே பாவமா இருக்கு ஆனா 33 போட்டுக்கறாங்க என்ன 33 பரவாயில்ல 19 போடுறாங்க பக்கத்துலயே 17 தான இப்படி 19 ஆகும் இல்ல சும்மா சொல்றேன் நீ முடிவு பண்ணிட்டே நீ ஃபுல்லா தோத்துறாங்கனே மொத்தம் 5 தோத்தா 19 கரெக்ட்டா இருக்கு அப்படினு குமார் கணிப்பின் கடவுளா அவ்வளவுதான் ஸ்கில் யார் பா ஸ்கில் யாரா நானி கருப்பு நானி ஐயா ஸ்கில் யாரா இருக்காங்களா பாருங்க யாராவது ஜெயானி எல்லாம் பாவம் கதறது இவங்க தான் பேச முடியல அவ்வளவுதான் இவங்க தான் இல்ல 2.0 தான்டா 2.0 தான் சொல்லு 2.0 தான் சொல்லு இவங்க தான் சொல்லாத 2.0 சொல்லு
2.1 சொல்லு, பேரு சொல்லு. 2.1 சொல்லு. இவங்கதான் சொல்லாத, இவங்களுக்கு பேர் இல்ல. 2.1 சொல்லு. ஹையஸ்ட் கில் 2.1 சொல்லு. இவங்க தானே அண்ணா? இருங்க இவங்க தானே அண்ணா? 2.1 சொல்லு. சிங்கம்னு சொல்லு. 2.1 சிங்கானின்னு சொல்லு. சிங்கப்பெண் அணி 15 கிலோ எடுத்திருக்காங்க. இவங்க தானே 16, இவங்க தான் ஹையஸ்ட் 2.0 தானே ஹையஸ்ட். ஹையஸ்ட் 2.0 ஹையஸ்ட் தான்டா. இது வந்து பாத்தீங்கன்னா யுவா யூஓபி லைவ் அகால மரணம் ஆயிட்டாரு. குமார் ஆட்டம் கொடூர ஆட்டமா இருக்கு. என்ன குமார் நேத்து ரெஸ்ட் விட்டுனால தொண்டெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. தொண்டெல்லாம் மாஸ் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு நாள் போல லைட் வரைக்கும் நல்லா இருக்குல்ல, லைட் போட்டது நாங்க தான். இன்னும் நீ ஜாலியா இருக்க. நானும் இன்னைக்கு 6 ஹவர் ரைட் போட்டேனே. அப்படியா? முடிச்சா நானே நாளைக்கு வந்து ஏஸ் மாஸ்டர் போயிடலாம் காலையில. சரிங்கண்ணே. எனக்கு இந்த கில் மிஷின் ஒண்ணு ஒரு 2000 கிலோ மொத்தம். ஆமாண்ணே. ஓகே, அருமையான அடி, திறமையான அடி, கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. வெற்றி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் 16 கிலோ அடிச்சிருக்காங்க. 16 கிலோ அடிச்சிருக்காங்க. போன மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் எத்தனை கிலோ ஹையஸ்ட் கில் வச்சு வின்னர் அடிச்சாங்க? இவங்க அணி 22 ஆல்ரெடி 16 வந்துருச்சு. இன்னும் மொத்தம் 6 கில் மட்டும் தான் தேவை. 6 கில் வந்தா அவங்களுடைய கில் ரெக்கார்ட முறி அடிப்பாங்க. BTS 2.0. மொபைல் பிடிஎஸ்ஸா ஏதோ எத்தனை கில் இல்ல, அவங்க ஆடவே ஒழுங்காவே ஆடல, செத்துதான் நினைக்கிறேன். ஒண்ணு இருக்காங்க சொல்லுங்க. இங்க ஒரு டீம் இங்க பாருங்க, இந்த சாய் டிடிஎம் 8 கில்லு, அதான் 15 கில்லு, சிங்கப்பெண் 2 கில்லோட 15 கில் அடிச்சிருக்கானுங்க. மேன்லஸ் வின் பண்ண முடியாது. மேன்லஸ் ஆமா, மேன்லஸ் ஃபினிஷிங் வருது. பீட் 2.0 ஒரே பிளஸ் 4 மேன் அலைவ். ஆமா, பார்க்கலாம். வார் பத்தி கொண்டது கைஸ். வார் பத்தி கொண்டது. இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா 2 பாயிண்டோட ஸ்லாட் 1ல போய் உட்கார்ந்துரும். அவ்வளவுதான். சாரிஸ் வாட்சிங் லைவ் ப்ரோ, கம்பேக் இருக்கு. குமாருக்கு சூத்தடி கன்ஃபார்ம் ப்ரோ. ஓகே தான், அவ்வளவுதான். குமார் நம்பர் ப்ரோவோக் பண்ணுவான் சாய. இப்ப சூத்திர அடிச்சிட்டு இருக்காங்களே, அப்ப என்ன தல? அப்ப இப்ப மூஞ்சி எங்க தல வச்சிட்டு இருக்க? அப்புறம் நடக்கத்தை பத்தி பேசாத தல. நீ என்ன கணிப்பின் கடவுளா? நீ கிருஷ்ணரா? இல்ல கிருஷ்ணரான்னு கேக்குறேன். அப்புறம் நடக்கத்தை பத்தி இப்ப வந்து பேசிட்டு இருக்க. இப்ப என்ன நடந்துது? சூத்திர அத பத்தி பேசல. தவறான செயல் குமார். 6 டிராஃபி அவங்க. அது இல்லாம இன்னும் நீங்க டிராஃபி ஜெயிக்கல. ஒரு இல்ல தல, அவங்க கீழ எனக்கு நான் பேசுற நேரம் அவன் கீழ நல்லா ஆடிட்டு இருவானே. பேசுற நேரம் கொத்து சாவுது. என்ன கொத்து சாவுது? கொத்து அடி வாங்குறாங்க. ஐயோப்பா, சரியான ஒரு ஸ்ப்ரே போட்டானுங்க அண்ணே. ஏன் கடன் வாங்கி பேசுற? அப்புறமேட்டு பேச முடியாதா என்ன? அப்படிலாம் இல்ல, அடிக்கும் போது எல்லாரையும் போட்டு டோனி மரணம் உமாமா வருது. ராட்ரிக் மரணம் கவர் கொடுப்பாங்களா? அருமையான ஒரு கவர். BTS 2.0 NMS தொட்டா அவன் அடுத்த நிமிஷமே செத்தான். 2.0 NMS தொட்டா அவன் அடுத்த நிமிஷமே செத்தான். குமார் கில்லு பாரு 20 கில் அடிச்சாங்க. 2.0 20 கில்லு மீண்டு வந்து குமார் ஒன்லி 4 சாக்கோ 1v4 நினைக்கிறேன். 1v3 வெரியான கவர். ராட்ரிக் ஒரு கில் அடிச்சான்ல. மொபைல் வராங்க. BTS 2.0 வந்து ஜோன் பிளாக் பண்றாங்க நினைக்கிறேன். குமார் ஆனா இவங்க பிரியா கேமிங் அணியை பார்த்து பயப்படுறாங்க குமார். ஐவரி பயப்படுறான், சொல்றான் இவங்க ஒரே ராவடியா இருக்கு அப்படின்னு. பாரு பக்கத்துல இருக்காங்க பாரு. அவங்க மொபைல் டீம் முட்டப்பா இல்ல பிரியா கேமிங் டீம் இருக்கு குமார். 2.0 அடிக்கிறதுக்கு பாத்துக்க. ஒரு மாதிரி அரசல் பரிசல் ஆகுதுனே. ஒரு அரசல் பரிசல் ஆகுது. அவ்வளவுதான் போடு. ஓப்பன்ல இருந்து அடிச்சு அகால பண்ணணும். ஓப்பன்ல இருந்து அடிச்சு டீம் 6 அகால பண்ண மாட்டேங்குது. ஒரு நாக்கு முதல் நாக் எடுக்கப்பட்டது. முதல் நாக் செய்யப்பட்டது. முடிப்பாங்களா? எஸ்டிஜி ஏன் இப்படி சாவறாங்க? பிரியா கேமிங் ஆனா பிரியா கேமிங் இங்க பாருங்க, மோட்டர் போடுறான் டோனி. பிரியா கேமிங் அடி அகால பண்ண மாட்டேங்குது. மோட்டர் போட்டான். கனெக்ட் ஆயிடுச்சா? தெரியல, பார்க்கலாம்.
ஒரே ரெண்டு நாக்குடா டேய் கலந்து ஆயிடுச்சு குமார். ஒரே மூணு நாக்கு குமார் ஒரே இதுல. ஐயோ மூணு நாக்கு. ஓடி மோட்டர் முடிச்சு முடிச்சு ஓடு படாடா டேய். ஆமா குமார் ஒரே இதுல மூணு நாக்கு. ஓ மை காட் குமார் இந்த சீனா பாருங்க லைவ்ல இந்த சீனா பாரு. டோனி மரணம் பண்ணிட்டாங்க குமார். ஓடு சாட்சா போடுற சாட்சி அப்படி அடிக்கிறாங்க குமார். இவங்க போர் அறிவிக்கப்பட்டிருக்கு குமார். ஐயோ இவ்வளவுதானே அண்ணே. டோனி ஒரு அணியை விடல அண்ணே. பார்த்த எல்லா அணியும் டாமினேட் பண்றானுங்க அண்ணே. குமார் 22 கில்லு. 22 ஜெயிச்சா போதும் குமார் ஜெயிச்சா போதும். பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும். மரணமா இல்லை மரணம் முத்தமிழா இல்லையே முத்தமிழ போகுதுன்னு நினைக்கிறேன். இதோ நடக்க போகுது குமார். தப்பு பண்றாங்க தப்பானது எடுக்கிறாங்க. போடு மறுபடியும் நாக்கு. டோனி வந்தா ராட்ரிக் வந்தா பீட்டர் சாகர் வந்தா ஒரு நாக்கு வந்த உடனே ஒரு நாக்கு டீம் 22 டீம் 22 ஆட வந்தது அங்க பாரு. டீம் 4 வந்தது ரைவல் எடுக்கறாங்களா. டீம் 4 கிட்ட ரைவல் எடுக்கறாங்க. அதே மாதிரி கார்ஸ்பேக் வரானுங்க அண்ணே. ஐவரி 1 HP ராட்ரிக் அகால மரணம். முடிக்கப்பட்டதா உடைக்கப்பட்டதா குமார். மேன்லாஸ் ஆனது ராட்ரிக் அவங்களோட மெயின் கை தூக்கிட்டாங்க. மெயின் கை ஐசல் தூக்கப்பட்டான். மரண முத்தமிடுவா பினிஷ் பண்ண முடியாதா? தவறு இழைச்சதா? மொபைல் பிட்ட சீம் இருக்கு 4 பேர் இருக்காங்க. முடிக்க முடியாம போயிருமா. 9 கிலோ இருக்காங்க. பீடை என்பது உண்மைதானா? பீடை ஆரம்பித்ததா? மரண முத்தமிடுவதா? பாப்போம். பூனானி மறுபடியும் திரும்பி வந்தார்களா இல்ல புண்ணாகி ஆவாங்களா பாப்போம். இருங்க வெற்றி வராங்களா இல்லையா? அங்க ஒருத்த மாதிரி தூக்கிட்டு வந்து பாருங்க மாதிரி தோல் மேல தூக்கிட்டு வந்து காப்பாத்துறோம். டீம் 4 அவ்வளவுதான். ஐயோ டோனி 10 கிலோ ஆக்கர் போட்டுக்கிறாங்க. ஆக்கர் போடு டோனி போட்டு பிரிகிறான். தேடி வந்து அவங்கள கரு வருகிறான். டோனி போட்டு பிரிகிறான். தேடி வந்து அவங்கள கரு வருகிறான். அங்க பாருங்க 2 பேரு நாடி பண்றான் டோனி. போட்டா 20 நிமிஷம் கைஸ் போறது மீல் பாருங்க. 6 லைக் போனா பாருங்க கைஸ். பாத்துலாம் மறக்காம தட்டி விடுங்க. GTA லைவ் அந்த சேனல்ல ஆரம்பிச்சிடலாம் கரெக்ட்டா 12 மணிக்கு. மோட்டர் போடுறோம். ஆமா மோட்டர் போடுறோம். டோனி மீண்டும் டோனி பிளஸ் மோட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபயர் கைஸ். டோனி பிளஸ் மோட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபயர் கைஸ். மோட்டர்ல ஒரு டீமை முடிச்சானே. அண்ணா கார்கிஸ் லைவ் டீம் 12 கில் தன் ஒரு கையால 4 பேரை 1v4 பண்ணி நாலி பண்ணி கொல்றானே டோனி. 12 கில் அண்ணா. 12 கில் அடிச்சான். ஒரு டீமை ஒரே ஆளா முடிச்சான். 12 கில் அடிச்சான். மொபைல் டீம்லயும் 3 பேர் தான். மொபைல் டீம்லயும் 3 பேர் தான். குமார் முடிக்க வாய்ப்பு இருக்கு. 28 கில். எல்லா டீமும் 3 தான். நாங்க பாருங்க 28 கில். 4 ஸ்குவாட்ல ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இருக்கு. டீம் 20 மட்டும் மாங்க் டீம் மட்டும் தான் 4 பேர். எல்லாமே மேன்லஸ்ல இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க? ரியல் படம் காமிச்சிட்டு இருக்காங்கடா. அவ்வளவுதான். 30 கில் 40 கில் உங்களுக்காக லோடிங்க. சிங்காட்ரோல் வரா. ஐயோ அவ்வளவுதான். மரணம் ஐவரி கொண்டான். ஜோர்டன் முடிக்கிறாரு. அழுத்தி விட்டு குமாரு தற்கொலை பண்ணி தாக்குதல். தற்கொலை பண்ணி தாக்குதல் நடத்தினாங்க. படம் இறக்கிட்டானுங்க தற்கொலை பண்ணி தாக்குதல். 32 கில் அடிச்சாங்க. ஒமால 2 பேர் வந்து கருவறுத்துட்டு போயிட்டானுங்க ப்ரோ. BTS 2.0 உடைத்து எறியப்பட்டது. ஒடுக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஜோர்டன் வந்தாங்க 2.0 டாயரை கழிச்சானுங்க. சூத்தா மட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அவனுக்கு சொன்னானுங்கடா காபி உனக்கு கனவுல கண்ணில் கூட காட்ட மாட்டேன்டா காபி அப்படின்னு.
we are playing for the audience. They are playing for the சவால். தற்கொலை படை சாகுறடா குமார். அந்த வண்டி வந்துச்சு பாரு ஜோர்டன். ஒமால வெரி சீனா ஓதா சீனே. ஓதா சீனா தந்த சீனே. சத்தியமா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்னா ஐயோ பாட இறங்கிறாங்க பாருங்க குமார் சாக்கு தாக்குதல் பலமான ஒரு வண்டி அங்க இருந்து வந்துட்டா ரெண்டு வண்டி ரோல் ஜோர்டன் அவங்க 3 பேர் ரெண்டு பண்ண வீடு 2 பேரு அம்மா நீங்க வாங்கிக்கிறாரு ஐயோ அந்த வண்டி எங்க ஐயோ வெரி பாவம் bro 3 பேர் டாமினேஷன் போட்டுட்டு 32 கில்லுப்பா முன்னாடி 3 டீம் இருக்கு சைடுல 2 டீம் இருக்கு அந்த டீம் எல்லாம் தாண்டி வரானுங்க தாண்டி வந்து உடைச்சானுங்க நீங்க பாத்தீங்களா பக்கிய விட்டு ஏத்துனாங்க ஐயோ நானி ஐயோ இதாங்க ஸ்டாக் guys ஸ்டாக் யோ டக் எடுங்க guys